மதுரை மாவட்ட ஆட்சியரை மாற்றக் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதியன்று புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் மதுரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தல்லாகுளத்திலிருந்து பேரணியாக சென்று அவுட் போஸ்டில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சென்றனர். அப்போது ஏழைகளின் உயிர் காக்கும் ஆம்புலன்ஸ் வாகனத்தை தவறாக பயன்படுத்தி ஆம்புலன்ஸுக்கு பின்னால் ஆட்சியர் காரில் பயணித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகளின் தேர்தல் அங்கீகார பேரணியை சீர்குலைக்க முயற்சி செய்ததாக குற்றம் சாட்டியும் மதுரை மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்ற கோரியும் மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் மகளிர் அமைப்பினர் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட ஆட்சியரை தாக்கிட்டாங்க, மாவட்ட ஆட்சியர் மீது கல்லெறிஞ்சிட்டாங்க, மாவட்ட ஆட்சியர் வாகனத்தை சேதப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி எங்க மேல குற்றச்சாட்டு பண்ணி இங்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் என்னன்னா, விடுதலை சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்திய கூட்டணியில ஒரு தமிழக அரசு அங்க வச்சுக்கிருக்கோம். இந்த அங்க வச்சிருக்கிற நேரத்தில் இந்த அதாவது அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள் சனாதன சங்கிகளோடு தொடர்பு வைத்துக் கொண்டு விடுதலை சிறுத்தைகளையும் இந்த சமூகத்தையும் ஒரு சனாதன பார்வையோடு பார்க்கிறதா இதுக்கு மிகப்பெரிய ஆபத்து. இது போன்ற சனாதன சங்கிகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை தேர்தலுக்கு முன் அகற்றப்பட வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை. அவரை அகற்றவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே முதல் முறையாக கிராமப்புறங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் டயாலிசிஸ் சிகிச்சை கொண்டுவரப்பட உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை அருகே போரூரில் உள்ள தனியார் தொண்டு நிறுவனத்தின் டயாலிசிஸ் சிகிச்சை மையத்தில் புதிதாக 19 டயாலிசிஸ் சிகிச்சை படுக்கைகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் மதுரவாயில் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி, மண்டல குழு தலைவர் நொளம்பூர் ராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், இந்தியாவிலேயே முதல் முறையாக கிராமப்புறங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் டயாலிசிஸ் செய்யும் வசதி கொண்டுவர உள்ளோம் என்றும், முதற்கட்டமாக 50 சுகாதார நிலையங்களை தேர்வு செய்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து அங்கு டயாலிசிஸ் சிகிச்சை செய்யும் முறை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். அது மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் செய்து கொள்ளும் நோயாளிகளுக்கு புரதச்சத்து மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் விலையின்றி உடனடியாக வழங்க அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாக கூறினார். ரோட்டரி சங்கத்தின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கடந்த 4 ஆண்டுகளில் 30 இடங்களில் 180 டயாலிசிஸ் இயந்திரங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் அரசுக்கு உறுதுணையாக 180 டயாலிசிஸ் யூனிட்டுகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருப்பது என்பது மருத்துவத்துறையின் வரலாற்றில் ஒரு மகத்தான சாதனை. அதை இந்த அமைப்பு செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் ஏற்கனவே டேங்கர் ஃபவுண்டேஷன் என்கின்ற அமைப்பு இந்த போரூர் பகுதியில் இச்சேவையை இங்கே மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பட்டுக்கோட்டையில் முன்னாள் பெண் நிர்வாகி கொலை வழக்கில் குற்றவாளி யாராக இருந்தாலும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நயினார் நாகேந்திரன், ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் தம்பதி கொலை சம்பவம் பதற்றத்தை அளிப்பதாக தெரிவித்த அவர், தமிழகத்தில் உள்ள வங்காளதேசத்தை சேர்ந்தவர்கள், பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் கைது செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கடிதம் எழுதியும் தமிழக அரசு இதுவரை எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார். அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து படுகொலைகளும் கொள்ளைகளும் நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று பட்டுக்கோட்டையில் எங்களுடைய முன்னாள் கட்சியினுடைய நிர்வாகி தலையை துண்டித்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் தலையை துண்டித்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்க தகுந்தது. எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உடனடியாக அவர்கள் மீது காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறை எடுக்காத நடவடிக்கையை கண்டித்து முதலமைச்சர் அவர் வைத்தவருடைய காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மதுரை ஆதீனம் கூறிய கருத்து சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரானது. தமிழக அரசு விசாரணை செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹருல்லா கேட்டுக் கொண்டார். மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் வணிகர் சங்க திருவிழா பொதுக்கூட்டம் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகராட்சி திடலில் அக்கட்சியின் தலைவர் ஜவஹருல்லா தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் பொன்முடி, செஞ்சி மஸ்தான், நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். விழாவில் தள்ளுவண்டி, தையல் இயந்திரம் உள்ளிட்ட
உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜவஹருல்லா, வணிகர் தினத்தை அரசினர் தினமாக அனுசரிப்பதற்கான அரசாணை வெளியிடப்படும் என்ற தமிழக முதலமைச்சர் அறிவிப்பை வரவேற்பதாக தெரிவித்தார். மேலும் மதுரை ஆதீனம் தெரிவித்த கருத்து தமிழகத்தில் நடக்கும் சமூக அமைதியையும் சமூக நல்லிணக்கத்தையும் சீர்குலைக்கும் வகையில் உள்ள கருத்தாக உள்ளது. தமிழக அரசு உரிய முறையில் எதிர்காலத்தில் இதுபோன்று மக்களை பிளவுபடுத்தக்கூடிய கருத்துக்களை யாரும் கூறாத வகையில் தகுந்த சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 5 லட்சமா உயர்த்தியிருப்பது, அதே போல சிறு கடைகளில் வைக்கக்கூடிய அந்த பேர் பலகைகளுக்கு குறிப்பிட்ட அளவில் இருந்தால் அதற்கு வரி விதிப்பதிலிருந்து விலக்கு, இப்படி பல நல்ல அறிவிப்புகளை முதலமைச்சர் அவர்கள் இன்று அறிவித்திருக்கிறார்கள். அத்தனையும் நாங்கள் வரவேற்கிறோம். அதாவது தமிழ்நாடு ஒரு அமைதியான ஒரு மாநிலமாக திகழ்கிறது. இங்கு எந்த ஒரு பிரிவினரும் மக்களுக்கு மத்தியில் மோதல்களை உருவாக்கக்கூடிய ஒரு கருத்தை வெளியிட்டால் உடனடியாக தமிழ்நாடு அரசு தலையிட்டு தகுந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. அந்த வகையில் மதுரை ஆதீனம் அவர்கள் தெரிவித்த கருத்து தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய சமூக அமைதியை, சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது. எனவே தமிழ்நாடு அரசு உரிய முறையில் இதுபோன்று எதிர்காலத்தில் யாருமே இது போன்ற மக்களை பிளவுபடுத்தக்கூடிய கருத்துக்களை சொல்வதற்கு துணியக்கூடாது என்ற வகையில் தகுந்த சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வண்டலூர் அருகே தனியார் கல்லூரி ஓட்டுநர் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் கீரம்பாக்கத்தை சேர்ந்த மணிகண்டன். இவர் வண்டலூரில் உள்ள தனியார் கல்லூரியில் முதல்வருக்கும் மற்றும் இரவு நேரங்களில் அவசர காலத்தில் ஆக்டிங் டிரைவராக பணி செய்து வந்துள்ளார். இந்நிலையில் வழக்கம் போன்ற பணிக்கு சென்ற அவர் கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். இதையறிந்த சக ஊழியர்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு விரைந்த கிளாம்பாக்கம் போலீசார் உடலை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு கொலை தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் முள்ளிக்கூர் கிராம நிர்வாக அலுவலருக்கு சொந்தமான வீடுகளில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டம் முள்ளிக்கூர் பஞ்சாயத்து அலுவலகங்களில் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து வருபவர் ரஷ்யா பேகம். இவர் இதற்கு முன்பு துணேரி மற்றும் நஞ்சநாடு பகுதிகளில் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து வந்துள்ளார். இவர் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து வரும் நிலையில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்பு துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் அடிப்படையில் இன்று உதகை பாலிடெக்னிக் அருகே வாடகை வீட்டில் வசித்து வரும் ரஷ்யா பேகம் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் சண்முக வடிவு தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் தூணேரி கிராமத்தில் தனது தம்பி பெயரில் வீடு கட்டியுள்ளதாகவும் அதேபோன்று தஞ்சாவூர் அம்மாப்பேட்டை பகுதியில் வீடு மற்றும் கார் வாங்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற விசாரணைகள் 50 லட்சத்திற்கும் மேலாக சொத்து குவித்துள்ளது தெரிய வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.